ஆன்லைன்ல மணி மேக் பண்றங்கிற கான்செப்ட நிறைய பேரு நீங்க கேர்ல்ஸ், பாய்ஸ் பொதுவாக நம்ம இந்த கேர்ல்ஸ், பாய்ஸ்ன்னு தான் இதுல வகைப்படுத்தும். உங்களோட பேக்ரவுண்ட் அதாவது நீங்க தொழில்ல இருக்கிறீங்க, படிச்சுட்டு இருக்கிறீங்க, அல்லது நீங்க ஸ்ரீலங்காவுல இருக்கிறீங்க, ஃபாரின்ல இருக்கிறீங்க, இந்தியாவுல இருக்கிறீங்க. அதே மாதிரி நீங்க ஒரு கவர்ன்மெண்ட் ஒர்க் பண்றீங்க, பிரைவேட் ஒர்க் பண்றீங்க. இப்படி ஒவ்வொரு ஆளோட பேக்ரவுண்டும் வித்தியாசமான ஒரு கான்செப்ட்ல இருக்குது. இதுல நீங்க அவதானிச்சு பார்த்தீங்கன்னா, வெல் ஃபியூச்சர் அகாடமி கிளாஸ்ல நான் பொதுவா நீங்க அவதானிச்சு பார்த்தீங்கன்னா, இப்ப நாங்க 6 வருஷத்துக்கு மேல இந்த பிசினஸ் ரன் பண்ணிட்டு வரோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1500 மெம்பருக்கு மேல இருக்கிறாங்க. ஆனா நாங்க பேசியிருக்கிறோம் சுமார் 5000 10,000க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசியிருக்கோம், கன்வர்சேஷன் நடத்திருக்கோம் இந்த 6 வருஷத்துக்கு கூட. அதுல இந்த இன்ட்ரெஸ்ட் நல்லா கூட இருக்கிறார்கள் வந்து கேர்ள்ஸ் தான். பட் அந்த கேர்ள்ஸுக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா பயம். இது எந்த அளவுக்கு பிரைவசியானதுங்கிற ஒரு பயம் ஒன்று இருக்குது. ஓகேயா? ரைட். முதல்ல அந்த விஷயத்தை வச்சுக்கோ. அடுத்தது என்னன்னு சொன்னா, இந்த கூடுதலா லேடிஸ் டே இது இருந்தாலும் அதுலயும் நாங்க எடுத்து பார்த்தோம்னா இந்த ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே, இந்த ஸ்கேமர்ஸ்ல எல்லாம் நீங்க பாருங்க, நிறைய பேர் போய் மாட்டுறாங்க இந்த ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஓகே, அவங்க என்னன்னா எதுவும் குறை சொல்ல இல்லாது. பட் அந்த ரியாலிட்டியை புரிஞ்சு கொள்ளாததான் விஷயம். அது மட்டும்தான் எனக்கு ஒரு ஒரு ஆளை மட்டும் வந்து சொல்லுவாங்க, சார் நான் இப்படி ஏமாந்துட்டேன்னா அவங்கள எங்களுக்கும் கோபம் வரும். அது எப்படி வரும்னு சொன்னா, ரியாலிட்டியை புரிஞ்சிக்காத ஒரு மெச்சூரிட்டி லெவல் இல்லாததை வச்சுதான் எங்களுக்கு கோபம் வருமே தவிர, ஆனா அவங்க அந்த ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி போனது தானே. நாங்களும் ஒரு என்னுடைய ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று பண்ணணும், நாங்களும் இப்படி ஒரு மணி மேக்கிங் பண்ணணும், இந்த ஒரு இதொண்டு வந்துச்சு தானே, அவங்களுக்கு அந்த எண்ணம் வந்துச்சு தானே, அதை நாங்க பாராட்டுவோம். ஓகே, ஏன் எங்களுக்கு அந்த கோபம் வருதுன்னா, இவன் எப்படி சொல்றான்னா உங்கள்கிட்ட, நீங்க காசை எங்கள்கிட்ட தாங்க, நீங்க ரிஸ்க் எடுக்க தேவையில்ல, நாங்க அந்த காசை வச்சு நாங்க ஒரு ட்ரேடிங்கோ, நாங்க ஏதோ ஒரு பொட்டோ என்னெல்லாம் சொல்லுவாங்க, என்னையோ டிவைஸ் எல்லாம் வாங்குறதாம் அப்படியாண்டுலாம் சொல்லி நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அல்லது வந்து ஒரு டாஸ்க் ஒன்று செய்யுங்க, அந்த டாஸ்க் யூடியூபை லைக் பண்ணுங்க, உங்களுக்கு 400 ரூபா தருவோம், அதை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். திரும்ப ஒரு சரம் ஒரு பெக் ஒன்று வாங்க, நான் திரும்ப ஒரு 2 3 லைக் பண்ணுங்க, திரும்ப நான் உங்களுக்கு காசு அனுப்புறேன். இப்போ இதை நீங்க சாதாரணமா யோசிச்சு பாருங்க. முதலாவது, உங்களுக்கிட்ட அவர் காசு வாங்கி அவர் ஒர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்றதா இருந்தா நீங்க சும்மா சாதாரணமா யோசிச்சு பாருங்க. இவர் ஒரு லோ இப்ப உங்கள்ட்ட எவ்வளவு வாங்குறாரு? ஒரு 50,000 60,000 வாங்குறாரு தானே. அதை வச்சு அவர் கூடுதலா ஏர்ன் பண்றேன்னு சொல்றாரு. இவர் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பேங்க்ல போயிட்டோ அல்லது எங்கேயோ ஒரு லோன், நிறைய பேருக்கு லோன் கொடுக்குறாங்க, லோன் எடுத்துட்டு அந்த காசை வச்சு இவரை என்ன எப்படி இது பண்ணலாம்னு பாருங்க. இல்ல, அவர் தான் இல்ல, அவர் எக்ஸ்பெக்ட் பண்ற ஒஃபர் பண்ற நீங்க எத்தனை பேர் இப்படி செய்யலாம்? பேங்குக்கு போயிட்டு அல்லது நீங்க லோன் எடுத்துட்டு வந்து அப்படி நடந்திருக்கு. இவங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் பேங்குக்கு போய் லோன் எடுத்து வந்து அல்லது அவர் நகையை ஈடு வச்சு போட்டு காசு எடுத்து வந்து கொடுத்தலாம் ஏமாந்து இருக்கிறாங்க. ஏன் இந்த ரியாலிட்டி புரியுது இல்ல. இன்னொரு நாள் சொல்றாராம் என்னன்னு சொன்னா, நீங்க யூடியூபை லைக் பண்ணுங்க, காசு தரம், எகைன் நீங்க திரும்ப அனுப்புறாரு காசை, திரும்ப லைக் பண்ணுங்க, நான் 400 ரூபா தரேன், திரும்ப லைக். இப்ப அவர் என்ன செய்யலாம்னா, ஒரு உண்மையா செய்யறாருன்னா கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு இப்படி ஒரு ஒர்க் கொண்டு இருக்குது, சும்மா யூடியூபை லைக் பண்றது. இது நீங்க உங்க நாட்டுல இருக்கிற எல்லாரும் சொல்லி கொடுங்களேன். ஓமா இல்லையா? அவரு என்னன்னா உங்களை எப்படி மெனிப்புலேட் பண்றாருன்னா, நீங்க உங்களுக்கு அவர் நன்மை செய்யற ஒரு நபரா வந்து செய்யறாரு. உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில சும்மா இருக்கிற உங்களை எடுத்து அவர் நன்மை செய்ய போறாரு. அப்படி நன்மை செய்யறதா இருந்தா அவர் இப்படி ஒரு கவர்மெண்ட்டுக்கு தான் செய்யணும். அப்படியெல்லாம் செய்ய மாட்டாரு. நீங்க நீங்க கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் கூட பண்ணிருக்க மாட்டாங்க. ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்கன்னா ஓன்னு சொல்லுவாங்க, அதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்கள்ட்ட எந்த ஒரு ரியலான டீட்டெயில்ஸும் இருக்காது. இப்படி லேடிஸை நோக்கி இப்படி நிறைய லேடிஸ் வந்து என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, இப்படி ஸ்கீம்ல வந்து லட்சக்கணக்கானது அவர் இன்னொரு ஆளுக்கிட்ட வாங்கி கொடுத்து, ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட வாங்கி கொடுத்து, இப்படி நிறைய விஷயங்கள். எங்கேயுமே நீங்க நல்லா நினைச்சு கொள்ளுங்க, உங்களுக்கு ஸ்கில்ல லேர்ன் பண்ணி அந்த ஸ்கில்ல இருந்து மணி மேக் பண்ணணுங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு விஷயம் உண்டு அங்க இல்லைன்னா மணி மேக்கிங்ல. ஓகே, ஃபைனான்சியல் ரீதியான நீங்க ஒரு பெனிஃபிட் எடுக்கிறதுக்கு தேடிட்டு இருக்கிறதுக்கு அப்படி ஸ்கில் பேசிஸ் இல்லைன்னா அது உங்களுக்கு நிலைக்காது. ஓகே, இப்ப நீங்க கிளாஸ் வெல் ஃபியூச்சர் அகாடமி கிளாஸ்ல ஜாயின் பண்றீங்க. ஜாயின் பண்ணதுமே நான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன், தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. ஓகே, நான் டிரான்ஸ்பரண்டா சொல்றேன். எனக்கு ஒரு இது ஒன்று இல்லை, அது யார் எப்படி இது பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க கிளாஸ் ஜாயின் பண்றீங்க. ஓகே, கிளாஸ் ஜாயின் பண்றீங்க. இப்போ கிளாஸ் ஃபீஸ் நீங்க 10,000 16,000 நீங்க இது பண்றீங்க. உங்களுக்கு தெரியும், நாங்க உங்களுக்கு சொல்லித்தர பிளாட்ஃபார்ம் இருக்கு தானே, அதுல நாங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நாங்க உங்களுக்கு சொல்லித்தர வெப்சைட்ஸ்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க. ஓகே, ரைட். இப்ப நீங்க புதுசா ஒரு நபர் இதுக்குள்ள வராரு. இப்ப நாங்க உங்களுக்கு சொல்லுவோம் என்னன்னா, நீங்க கிளாஸுக்கு ஜாயின் பண்ணுங்க. நான் இப்ப இந்த கண்டிஷனை பாருங்களா, ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு முதல் 5,000 நீங்க 10,000 ஜாயின் பண்றீங்க, 50% ஏர்னிங்ஸுக்கு நாங்க பொறுப்பு. விளங்குதா? அந்த 5,000 நாங்க எடுத்து உங்களுக்கு தருவோம். அந்த 5,000
நாங்க உங்களுக்கு இது பண்ணி தருவோம். ஓகே, விளங்குதா? ரைட். உங்களுக்கு தெரியும் இந்த கிளாஸ்ல இப்ப இந்த கேர்ள் பாருங்க, அவ்வளவு மொபைல்ல வச்சுக்கிட்டே மொபைல் மூலமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிற இந்த ப்ரூஃப் நான் டெலிகிராம் சேனல்ல சோஷியல் மீடியாஸ்ல ஷேர் பண்ணிருக்கேன். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதே மாதிரி பின் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு முதலும் ஒரு ப்ரூஃப் ஒன்று போட்டு கையில காயத்தை வச்சு ஒரு கேர்ள் ஒன்று பெர்ஃபார்ம் பண்றாங்க. இப்ப நான் என்ன செய்யறேன்னா உங்களோட 50 வீதமானது பொறுப்பெடுத்து இவரெல்லாம் டாப் லெவல் பெர்ஃபார்மர். அதே மாதிரி இவங்கெல்லாம் ஒரு வெப்சைட்ல இருந்து ஏர்ன் பண்ணிட்டு அந்த ஏர்னிங்ஸை டபுள் பண்ணாங்க. அந்த ஏர்னிங்ஸை டபுள் பண்றாங்க. டபுள் பண்றதுல ஒரு டிவைஸ் ஒன்று மூலமா செய்யறது. அப்ப இவங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ண தெரியும். ஓகே, ரைட். அதே மாதிரி இதுல இன்னும் ஒரு ட்ரிக் ஒன்று இருக்குது. ஓகே, நீங்க டபுள் அக்கௌண்ட் ட்ரிபிள் அக்கௌண்ட் அதுக்கு யூஸ் பண்றதுக்கு இன்னும் ஒரு சீக்ரெட்டான ட்ரிக் ஒன்று இருக்குது. ஆனா லீகல் தானே. இந்த பாருங்களேன், இவ்வளவு காலம் 30வது ஏர்னிங்ஸ் சொல்றாங்க பாருங்க. 30வது ஏர்னிங்ஸ் வரை அவ வந்திருக்கிறான். ஓகே, ரைட். இப்ப எப்படி பண்ண போறோம்னா 50 வீத பொறுப்பை எடுத்துட்டு உங்கள்கிட்ட சொல்ல போறோம். நீங்க வந்து அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் டீம் வியூவர் இருக்கு, இந்த ஜூம் இருக்குது. ஜூம்ல என்ன செய்ய போறோம்னா நான் உங்களுக்கு ஒர்க் பண்ண போறேன். நீங்க ஒர்க் பண்ண போறீங்கன்னு சொன்னா தான் நீங்க சக்சஸ் ரேட் பார்க்கணும், எந்த ஜாப்பை செலக்ட் பண்ணணும், எந்த டாஸ்க்கு முன்னுரிமை கொடுக்கணும், எப்படி இதுல ட்ராவல் ஆகணும், எங்க இருந்து போய் சேரணும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா எனக்கு தெரியும். நான் தான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி செய்யுங்க. நான் என்ன பண்றேன்னு சொன்னா ஒர்க் பண்ணு. சரி, என்ன விடுங்களேன், நான் ஒரு 1000 ரூபாய் காசை கொடுத்து இவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா நீங்க இப்படி செய்து கொடுங்க. ஃபர்ஸ்ட் 5000க்கு நீங்க இது பண்ணுங்க. அதுல இவங்களுக்கு சில பெனிஃபிட்ஸை நான் அதுல சொல்லுவேன். சொன்னா எந்த அளவுக்கு ஆக்கள் சேரும்னு பாருங்க. உங்கள்கிட்ட எந்த ஒரு நுழையுமே இல்லை. அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்றதுல இருந்து ஒர்க் பண்ணிட்டு முதல் 5000 ரூபாய் ஏர்ன் பண்ண மாதிரி 5000 ரூபாய் எனக்கு ஒரு சரியா ஒர்க் பண்ணா ஒரு 15 நாள்லயே நீங்க தாராளமா ஏர்ன் பண்ணலாம். ஓகே, அந்த அளவுக்கு ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கும். சரி, ஒரு மாசம் நடப்பு போட்டுமே. ரைட். இது எமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு ரிஸ்கே வராது. யாரும் எந்த கேள்வியும் எங்கள்கிட்ட கேட்கலாது. இல்லைங்களா? ஓகே, நம்ம 50 வீதத்துக்கு அவங்களுக்கு எடுத்து நாங்க ஒர்க் பண்ணி கொடுத்துட்டோம். எனக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. ஆனா இதுல உங்களுக்கு அந்த ஒர்க் பண்ண ஜாயின் பண்றவங்களுக்கு என்ன பெனிஃபிட் யோசிச்சு பாருங்க. சும்மா இருக்க போறீங்க நீங்க. சும்மா அவர் ஒர்க் பண்ணி தர போறாரு, நீங்க சும்மா இருக்க போறீங்க. இப்படி எங்களுக்கு செய்ய இயலும்ங்கிறத நான் சொல்றேன். அப்படி நிறைய பேர் செய்யறாங்க. நிறைய பேர் ஒரு ஜிக்ஜாக் வேலையெல்லாம் கோர்ஸ் சொல்லி செய்யறாங்க. அப்படி இல்லை. எங்களாலையும் இப்படி செய்ய இயலும். நாங்க என்ன பண்றோம்னா உங்களுக்கு லேசா இருக்கணுங்கிறதால எந்த ஒரு காரணம் கொண்டும் பிள்ளையான வழியை நாங்க சொல்லவே மாட்டோம். ஓகே, உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் நாங்க சரியான வழியை தான் சொல்லுவோம். ஓகேயா? அப்பதான் என்னன்னா இவைய போல நீங்க 30வது ஏர்னிங்ஸ் எடுப்பீங்களே தவிர இல்லைன்னா உங்களுக்கு வந்து பாப்பீங்க, முதல் நாள் பாப்பீங்க, ஜாப்ஸ் இருக்கும். இல்லாட்டி நிறைய பேர் வேறொரு இடத்துல ஜாயின் பண்ணிட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்க ஏதோ மாதிரி அவங்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. சும்மா பார்த்து எப்படி நீங்க இதை பார்த்து இதுல ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி அவங்களும் பார்த்து டிசிஷன் மேக்கிங் எடுத்தாங்க தான் இப்படி 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 இப்படின்னு ஒரு சொல்லிட்டு போய் பேசிடுவாங்க. ஆனா உங்களுக்கு சக்சஸ் ஆகாது. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அல்லது நீங்க எங்கேயாவது யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இது பண்ணிட்டு வருவீங்க, அப்படி உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அந்த வியூல இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்கேயும் அந்த வெப்சைட் இருந்தா நீங்க ஃபெடப் ஆயிருங்க. விஷயம் என்னங்களா? முதலா உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஒன்று ஒரு விஷயம் ஒன்று எந்த பார்வையில உங்களுக்கு விளங்குதோ அந்த பார்வையில கண்டினியூஸா உங்களுக்கு இருக்கு. ஓகே, ஏர்ன் பண்ண இயலன்னா நீங்க என்ன ஒர்க் செய்தாலும் உங்களுக்கு அந்த ஏர்ன் பண்ண இயலங்கிற மைண்ட் செட் தான் வரும். எல்லா ஒர்க்குக்கும் ஒரு முறை ஒன்று இருக்கு. ஓமா இல்லையா? அந்த முறைப்படி நீங்க ஒர்க் பண்ணினா மட்டும்தான் நீங்க என்ன செய்யலாம்னா இதுல குரோத் ஆகலாம், இதுல நிலைச்சு நிக்கலாம், இதுல ஏர்ன் பண்ணலாம். அப்படி இல்லாம நீங்க எந்த வழியில யோசிச்சாலும் இதுக்கு சரியாகாது. அந்த வழியை நம்ம யார்கிட்ட படிப்போம் தெரியுமா? இது சம்பந்தமான ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆட்கள்கிட்ட நம்ம படிக்க போறோம். அதுக்கிட்ட நம்ம இப்படி ஒரு கிளாஸ் ஒன்று செட்டப் பண்ணி செய்யறோம். ஓகே, இது இந்த டைப் ஆஃப் ஒர்க்ல நீங்க நிறைய பேர் தேடி பாருங்க. ஓகே, இப்ப நீங்க எப்ப இல்லை நீங்க நல்லா தேடி பாருங்க. நாங்க செய்யற இந்த டைப் ஆஃப் இன்கம், இந்த காப்பி பேஸ்ட் பண்றது, டாஸ்க் வைஸ் ஆனது, டேட்டா என்ட்ரி, டேட்டா கலெக்ட், இந்த டைப் ஆஃப் இன்கம்ல யாருமே செய்யறல. ஏன்னா அவங்களுக்கு இதுல தெரியும். இதுல ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் கிளாஸ் ஃபீஸ் எடுத்து செய்யற அளவுக்கு இல்ல. அவங்களுக்கு டாப் லெவல்ல வேணும். வேற வேற ஸ்கில்ஸ்ல தான் இது பண்ணுவாங்க. ஓகே, கிளாஸ் ஃபீஸ்லாம் 20 ஒரு பாடத்துக்கு மட்டும் 25,000 30,000. ஓகே, நான் இந்த கிளாஸ் சம்பந்தமா இந்த விஷயத்த பேச வரல. நான் சொல்றது என்னன்னா ஒரு பர்சன் ஒரு ஒரு கிளாஸ்ல ஒரு நுழைஞ்ச தேடி அதுல அந்த நுழைஞ்ச சரியான வழியில கற்றுக்கொண்டு ஒரு ஸ்கில்ல வளர்த்து கொள்வாருன்னா அந்த மணி மேக்கிங் சோர்ஸுக்குரிய அடிப்படையை வளர்த்து கொள்வாருன்னு சொன்னா அது லாங் டேர்ம் வந்து அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு இந்த 30வது ஏர்னிங் ஒரு சாட்சி. அதே மாதிரி இதுக்கு முதல் பாருங்க 25வது ஏர்னிங் ஒரு ஆள் ஏர்ன் பண்ணுங்க. இது கேர்ள்ஸ் வந்து ரொம்பவே இதுல நல்லா எஃபர்ட் பண்ணா கேர்ள்ஸ் நிறைய பேர் இதுக்கு வரணும். நான் என்னன்னா நான் அப்படித்தான் எதிர்பார்க்கிறேன். ஒரு கேர்ள் எங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணா நீங்க ப்ரூஃப் செக் பண்ணி பாருங்க. அவளை எல்லாம் பின் பண்ணி வச்சிருக்கேன் டெலிகிராம் சேனல்ல, யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அல்ல சோஷியல் மீடியா பயோஸ்ல இருக்கு. இல்லாட்டி எனக்கு பர்சனலா கேளுங்க, கட்டாயம் செக் பண்ணுங்க. என்னன்னா அவைக்கு எந்த ஒரு ஸ்கில்லுமே இல்லை. நீங்க இவன் நான் நினைக்கிறேன் கிரேட் 10 வரையும் தான் படிச்சிருப்பா. பிள்ளைகள் ஒரு பிள்ளை இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு பிள்ளை இருக்குது. அவ வந்து கை குழந்தை. ஓகே, ஒரு இது பண்ணக்கூடிய ஆள் அவ. ஓகே, அவட கவனிப்பு கட்டாயம் தேவையான ஒரு இந்த டைம்ல மொபைல் இருக்குது. இப்ப இந்த டைம்ல அவ கிளாஸ் ஜாயின் பண்றா. எனக்கு அவ பேசுவோமே. இப்ப நீங்க கிளாஸ் என்னோட ஜாயின் பண்ண போகல, நீங்க என்னோட பேசுவீங்க.
அந்த பேசுறத வச்சு நீங்க யாருங்கிறது எனக்கு புரியும். அப்ப அந்த டைம்ல அப்ப அவகிட்ட நான் சொன்னேன், இது உங்களுக்கு சரி வராதுன்னு நான் சொன்னேன். அதாவது இந்த ஒர்க் வந்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷன், உங்களோட டைம் ஷெட்யூல் இதுக்கெல்லாம் இது சரி வராது. இது எப்படின்னா, இங்க வந்து ஒர்க் இருக்கும். அந்த ஒர்க்க நீங்க எந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்றீங்களோ, அதுக்கேற்ற மாரி உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும். அந்த ஏர்னிங்ஸ் எப்படின்னு சொன்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க செலக்ட் பண்ற ஒர்க் நீங்க அதுல எந்த அளவுக்கு ஒர்க்க புரிஞ்சு கொண்டிருக்கிறீங்கன்னு பேஸா வச்சு வரும். ஓகே. எஃபோர்ட் போட்டா ஏர்ன் பண்ணலாம். உங்கள்ட்ட நீங்க எப்படி ஒரு சிச்சுவேஷன் சொல்றீங்க, இதுக்குள்ள நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த மொபைல மட்டும் வச்சுட்டு பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க, சாத்தியப்படாது அப்படிங்கிறத சொல்றதுக்கு. அவ என்ன சொன்னான்னா, இல்ல, இல்ல சார். நான் என்ன செய்தாலும் சரி நான் வொர்க் பண்ணுவேன். ஓகே. அவளுடைய ஸ்கில் பேசிஸ் அவ பேசுறத பார்த்தாலும் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று இல்ல. ஆனா, அவளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் ஒன்று இருக்கு. நான் ஏர்ன் பண்ணுவேன். ரைட். இப்போ கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு சொன்னேன் தானே, ஏ டூ செட் வந்து நீங்க தான் செய்யணும். அக்கவுண்ட் ரெஜிஸ்டர் பண்றது, எந்த வெப்சைட்ன்னு பார்க்கறது, அதுல டீடைல் குடுக்குறது எல்லாம் நீங்க தான் பண்ணணும். அதெல்லாம் ஒரு ஸ்கில். ஏன்னா அதெல்லாம் ஒரு வொர்க். ஓகேயா? நான் ஏர்னிங்ஸ் டபுள் பண்ணுவேன்னு சொல்லணும். அப்பதெல்லாம் இது யூஸ் ஆகும். இப்படி இவ அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போகக்குள்ள ஒரு கேள்வி ஒண்ணு வைக்கிறா வெப்சைட்ல. ஒரு வெப் பேஜ்ல இருந்து ஒரு சில கண்டென்ட்ட காப்பி பண்ண சொல்லி, எப்படி காப்பி பண்ற? கேள்விய பாருங்க. இந்த வெப்சைட்ல கண்டென்ட் இருக்கும். போஸ்ட் அந்த போஸ்ட்ல ஒரு ஆர்டிக்கல் இருக்கும். அந்த ஆர்டிக்கல்ல இவ்வளவு இவ்வளவு நீங்க காப்பி பண்ணி தாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப அது எப்படி காப்பி பண்றேன்னு கேட்கிறேன். விளங்குதா? ஒரு 3 மந்த்துக்கு பிறகு அவ ஒரு ப்ரூஃப் ஒண்ணு போடுறா. நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் எப்படி காப்பி பண்றேன்னு தெரியாம இருந்த நான், அவட சீனியர்ஸ்க்கு அவ சொல்லிக் குடுத்தா சில பேரு. அவருக்கு ஐடியா சொல்லிக் குடுக்குற அளவுக்கு அவ தன்னை டெவலப் பண்ணினா. விளங்குதா? அப்ப இவ் கேர்ள்ஸ் வந்து நல்ல இது இந்த நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இப்படியான கான்செப்ட்ல இருக்குது. அதுக்கு அவங்களுக்கு பயம் என்னன்னு சொன்னா, இதுல செக்யூரிட்டி லெவல். நீங்க அதெல்லாம் எந்த ஒரு பயமும் தேவையில்ல. நீங்க யாருன்னே தெரியாமலாம் வொர்க் பண்ணலாம். ஆனா, நீங்க ஒரு விஷயத்த அவங்களுக்கு காட்டல. நீங்க வொர்க் பண்ணலாம். ஓகே. இப்ப நான் வீட்டுக்கே இருந்தே எனக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியா யார ஒரு இதுவும் ஒன்றும் இல்லாம நான் இத வொர்க் பண்ண போறேன், இதுல குரோத் ஆக போறேன்னு சொன்னா, இது எல்லாமே சரியான ஒரு வழி தானே! அப்ப அதை எல்லாருமே தாராளமா ட்ரை பண்ணி கொள்ளலாமா? ஓகே. அது சம்பந்தமான நிறைய விஷயங்கள நான் லைவா ஒர்க் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். நீங்க பாருங்க. பிளேலிஸ்ட் இருக்கு யூடியூப் சேனல்ல. எமது பாடநேர் வனவியல் அகாடமியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட வீடியோஸ்கள் இருக்கு. அத பாருங்க. உங்களுக்கு என்ன வேலைன்னு புரியும். ஓகேயா? அப்ப கேர்ள்ஸ் எல்லாம் தயவு செய்து உங்கள நோக்கி நிறைய ட்ரிகர், நிறைய இது பண்ணி வருவாங்க. நீங்க என்ன எவ்வளவு குடுத்தாலும் சரி, நான் ஒரு வேலை நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு காசு தரேன். நீங்க என்ன வேலை செஞ்சு மணி மேக் பண்றீங்கங்கிற அந்த ஸ்கில் எனக்கு படிச்சு தான்னு நீங்க சொல்லுங்க. அதுதான் உங்களுக்கு கெட்டிக்காரத்தனமே தவிர, அத விட்டுட்டு நீங்க சும்மா காச குடுத்து அவரு ஏர்ன் பண்ணி தரணும். எவ்வளவு காலத்துக்கு அவர நம்புற? இங்க நீங்க ஸ்கில் படிக்கிறீங்க. நான் இல்லன்னு சொன்னாலும், எங்கட இன்ஸ்டிடியூட் இல்லன்னு சொன்னாலும் நீங்க வொர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுவீங்க. விளங்குதா? அப்படி ஒரு விஷயத்த நீங்க உருவாக்கி எடுங்க. உங்களுக்கு அது ரொம்ப சூட்டபிள் ஆகும். ஸோ கட்டாயமா இத இது பண்ணி கொடுங்க. ஸோ இது சம்பந்தமான முழுமையான கிளாஸஸ் நாங்க கண்டக்ட் பண்றோம். ஆக்டிவ் இன்கம், பாசிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ங்கிறது நீங்க ஜாயின் பண்ணுங்க வொர்க் அவைலபிளா இருக்கு. அந்த வொர்க் எடுத்துட்டு ஏர்ன் பண்றது, வித்ட்ரா பண்றது. பாசிவ் இன்கம்னா ஒரு இமேஜஸ் விஷயங்கள வீடியோஸ நம்ம அப்லோட் பண்றது. அது கன்டினியூஸா சேல்ஸ் நடக்கும். அதுல இருந்து ஏர்னிங்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே. இது சம்பந்தமான ஃபுல் டீடைல், ஃபுல் விஷயங்கள் எல்லாமே யூடியூப் சேனல்லையும், டெலிகிராம் சேனல்லையும் நான் ஷேர் பண்ணிருக்கிறேன். வாய்ஸா அடிக்கடி நான் ஷேர் பண்றேன். இதுல எல்லாம் நீங்க ஜாயின் பண்ணிடுங்க. நீங்க நல்லா நான் என்ன சொல்றேங்கிறத கேளுங்க. இந்த விஷயத்தெல்லாம் தேடி அனலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டா, ஒரு ஐடியா, ஒரு ட்ரஸ்ட் ஒன்று வந்த பிறகு நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணி ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது சம்பந்தமான மோர் டீடைல்க்கு வாட்ஸ்அப் கனெக்ட் ஆகணும். வாட்ஸ்அப் பண்ணுங்க. கிளாஸ் ஜாயின் பண்ணதுமே நீங்க ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஒர்க்கிங் வீடியோ குரூப் ஆக்சஸ் இருக்கும். லைவ் கிளாஸஸ் நடக்கும். உங்களோட சீனியர் சப்போர்ட் கிடைக்கும். மினிமம் 30,000 ஒரு மாசம் 2 மாசம் மினிமம் 30,000 earn பண்ண வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் நடக்குமா. ஸோ அதை நீங்க ஒன்ஸ் ரீச் பண்ணா அதுல உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். நீங்க கிளாஸஸ்ல லைஃப் லாங் எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு வருஷத்துக்கு பிறகு, 3 வருஷத்துக்கு பிறகு, ஏன் 5 வருஷத்துக்கு பிறகு கிளாஸ்ல திரும்ப ஜாயின் பண்ணாக்களும் இருக்குது. சும்மா வந்து பார்த்துட்டு போற திரும்ப இது பண்ணுவாங்க. அடுத்து தயவு செய்து யாரெல்லாம் டெடிகேஷனா இருக்கிறீங்களோ அவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்க. சும்மா வர பார்க்குற வேலை இப்படி இல்லாம கொஞ்சம் தெளிவோட மெச்சூரிட்டியோட இருக்கிறீங்களோ நீங்க ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட்டையும் நாங்க தருவோம். யார் வருவாங்க, கிளாஸ் ஜாயின் பண்ணுவாங்க. கிளாஸ் ஜாயின் பண்ற அன்றைக்கு மட்டும்தான் அவங்க என்னோட பேசியிருப்பாங்க. அதுக்கு பிறகு அவங்கள காணவே காணாது. சில டைம் அவங்க மெசேஜ் போடுவாங்க. நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். அந்த டைம்ல இப்ப நம்ம நிறைய சட் வரதால பணியா போயிடும். அப்படி விட்டுருவாங்க. சில ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, திரும்ப திரும்ப என்ன செய்வாங்க? நீங்க சார் இதுக்கு என்னன்னு சொல்லி அப்டேட் பண்ணிட்டு வருவாங்க. உங்களுக்கு நீங்க ஒரு விஷயத்த விடுங்க. இந்த ஒர்க் பண்ற ஒவ்வொரு வெப்சைட்ஸ்லயும் தான் முதலாவது இந்த வெப்சைட்டுக்கு உங்களோட வேலையால ப்ராஃபிட் வரணுங்கிறத நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு ப்ராஃபிட் வந்தா தான் உங்களுக்கு நீங்க நீண்ட காலம் இருக்கலாம். விளங்குதா? இது ஒரு நிறுவனத்துல நீங்க பிசிக்கலா ஒரு கம்பெனிக்கு ஒர்க்குக்கு போனாலும் உங்கள பத்தி யோசிக்கிறதுக்கு முதல்ல உங்களுடைய நிறுவனத்த பத்தி நீங்க கட்டாயமா யோசிக்கணும். அந்த நிறுவனம் எப்ப வளர்ந்துட்டு போகுதோ அப்பதான் நீங்க லாங் டைம் இருக்கலாம். எங்களுக்கு என்ன விஷயம் தெரியுமா? ஏர்னிங்ஸ் வரணும் எப்படின்னா லாங் டெர்முக்கு எங்களுக்கு கன்டினியூஸா வரும். அப்பதான் நீங்க தொடர்ந்து 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 உங்கள நீங்க அப்கிரேட் பண்ணிட்டு போகலாம். உங்கள வளர்த்துட்டு போகலாம். அப்படி ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் தான் இருக்கிறதுனா நீங்க ஃபெயிலியர். ஓகே. குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் தான் நீங்க அங்க இருந்து வரணும். அது சரியா வராது.
ஓகே. அப்ப ஸ்டேபிள் நோட் சொன்னா லாங் டேர்ம் இருக்கணும். அதுக்கு அந்த பிசினஸ் வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கணும். அதுக்கு ரியலான வெப்சைட்டை நீங்க தெரிவு செய்யற மாதிரி இருக்கணும். 2வது என்னன்னா, அந்த வெப்சைட்டை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நீங்க சரியா ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு அந்த வெப்சைட் தேவைங்கிறது சரி. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னா, அந்த வெப்சைட்டுக்கு நீங்க தேவைன்னு நினைக்கிறீங்க. நோ. ஓகே. அவங்களுக்கு எங்களை விட நல்ல ஒர்க்கர்ஸ் வந்து வருவாங்க. ஓகே. நாலேட்ஜ் வந்து பிறகு வார ஆட்களுக்கு தான் கூடுதலா இருக்கும். ஓகே. அந்த அந்த விஷயத்தை நீங்க கொஞ்சம் விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க ஃபியூச்சர்ல இப்ப நீங்க எப்ப என்ன சொல்றீங்கன்னு சொன்னா 2001ஆம் ஆண்டு இது வேற ஒரு டெக்னாலஜி வேற ஒரு மாதிரி ஒரு இதுல வரும்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த வேர்ல்டு டெக்னாலஜி வைஸா வித்தியாசமான ஒரு வேர்ல்டா வரும்னு சொல்லி அது யார்கிட்ட இருக்குன்னா எமகிட்ட இல்ல எமக்கு பிறகு வர ஆக்கள்கிட்ட தான் அது இருக்கு. அப்ப எமக்கு பிறகு வர ஆக்கள் நுழைஞ்ச ஆக்கள் எமக்கு பிறகு பிறகு ஆக்கள் நுழைஞ்ச ஆக்கள் நிறைய விஷயங்கள் படிப்பாங்கங்கிற கருத்து அவங்க தான் அதை மாற்ற போறாங்க. அப்ப அப்படியான நுழைஞ்ச ஆக்கள் இங்க சேருவாங்க. இப்படியான வெப்சைட்ஸ்ல அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்ப நீங்க என்ன நினைக்க கூடாதுன்னா, அவங்களுக்கு நீங்க வந்து நினைக்க கூடாது. அவங்களுக்கு யார் நீங்க எப்ப தெரியுமா தேவைப்படுறீங்க? உங்களோட ஒர்க் வந்து எப்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா நல்ல ஒரு அவங்க இது பண்ணக்கூடிய மாதிரி இருக்குதோ, அவங்களுக்கு ப்ராஃபிட் கூட்டுற மாதிரி உங்களுக்கு இருக்குதோ, அப்பதான் நீங்க அங்க அவங்களுக்கு தேவைப்படுவீங்களா? அதை விளங்கிக் கொள்ளுங்க. ஸோ கிளாஸ் சம்பந்தமான மோர் டீட்டெயில் வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நல்லா ரெஃபர் பண்ணுங்க. மோர் டீட்டெயில்ஸ் இது பண்றேன். ஓகே. இந்த சோஷியல் மீடியாஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.